ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம கவலையில இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றதான் பார்க்க போறோம். சோ நம்ம ஒருத்தங்க கவலைப்படுறாங்க அப்படின்னா அவங்க முகம் நீங்க பாத்தீங்கன்னா வாடி போயிருக்கும். முகத்துல அந்த பொலிவு இருக்காது, சந்தோஷம் இருக்காது. சோ அதனால தான் சொல்றோம் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா கவலைப்பட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிற நல்லது எல்லாமே என்ன ஆயிடும், நம்ம நல்லதை பார்க்க மாட்டோம், கெட்டதையே பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு பார்க்க மாட்டோம், பிரசன்ட பார்க்க மாட்டோம், ஃபியூச்சரே பார்த்துட்டு இருப்போம். சோ கவலைப்படுற பழக்கம் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்கிறத நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியல. ஃபியூச்சர் என்னைக்கோ நடக்க வேண்டிய விஷயத்த நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கே நினைச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கவலைப்பட்டு இருக்கோம். சோ அதனாலதான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கவலைப்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்ப கையில இருக்கதை நம்மளால என்ன பண்ண முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. சோ 2 முக்கியமான காரணங்களால நம்ம கவலைப்படுறோம். ஒண்ணு, கவலை ஏன் வருதுன்னா பயத்தினால வருது. ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டி. ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ, எனக்கு பயமா இருக்கு, இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, இல்ல இந்த மாதிரி நடந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்ன நடக்குது, நம்மளுக்கு அந்த பயத்தினாலதான் கவலை வருது. 2வது விஷயம் பர்சனாலிட்டி. ஒருத்தவங்க பர்சனாலிட்டி சில பேர் பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப ஜாலி நேச்சரா இருப்பாங்க, எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. சோ பர்சனாலிட்டி டைப்பும் ஒரு காரணம். சில பேர் பாருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுவாங்க, எது நடந்தாலும் கவலைப்படுறது உட்காந்து. ஸோ நம்ம பர்சனாலிட்டியும் நம்ம கவலைப்படுறோமா கவலைப்பட மாட்டோமான்றது டிசைட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபியரை பத்தி பார்க்கலாம், பயத்தை பத்தி பார்க்கலாம். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பயப்படுறோம் இல்லையா, எஸ்பெஷலி எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறோம், இல்ல நம்ம கேர் பண்றவங்களை பத்தி நம்ம யோசிக்கிறோம், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இல்ல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ, ஹெல்த் எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம கவலைப்படுறதுக்கு. ஆனா நம்ம இது மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கவலையில தாராளமா குறைக்கலாம். ஒண்ணு எல்லாமே சரியாகும். நம்பிக்கை, சுயமேல நம்பிக்கை, என் மேல நம்பிக்கை, மற்றவங்க மேல நம்பிக்கை, வாழ்க்கையின் மேல நம்பிக்கை, நீங்க கடவுள் நம்பிக்கை இருந்தா கடவுள் மேல நம்பிக்கை. இந்த 4 நம்பிக்கையும் நீங்க வச்சீங்க அப்படின்னா தானாவே உங்க கவலை என்ன ஆயிடும், குறைஞ்சிரும். இன்னொன்னு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா சரண்டர் டு காட். கடவுள்கிட்ட நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, உங்க பிரச்சனையெல்லாம் நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க. சோ அப்ப என்ன ஆயிடும், ஒரு பெரிய ஒரு பலம் கிடைக்கும், எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு. இல்ல மத்த 3 விஷயங்களும் இருக்கு இல்லையா, சுயத்தின் மேல நம்பிக்கை. நம்ம மேல நம்பிக்கை வச்சிருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால சால்வ் பண்ண முடியும், அப்புறம் எதுக்கு கவலைப்படணும், அதுதான் சுயநம்பிக்கை. 2வது மற்றவங்க நம்பிக்கை. நம்ம என்ன பண்றோம், ரொம்ப கஷ்டமான விஷயம்னா இது 2 தான். மற்றவங்களை நம்புறது, இன்னொன்னு இந்த லைஃப் அதை பத்தி நம்புறது. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கும். சோ இப்ப எப்படி எல்லாரும் அவங்க பெஸ்ட்டை பண்றாங்க, எல்லாரும் மாறுவாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பிக்கை வைக்கணும். அவங்க லைஃப், அவங்க ஜேர்னி, அவங்க கண்டிப்பா அவங்க ஜேர்னில என்ன நடக்குதோ அவங்க செய்வாங்க, நல்லதோ கெட்டதோ தே வில் ஃபேஸ் இட், தே வில் ஹேண்டில் இட் அப்படின்னு என்ன பண்ணணும், அவங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்ம சம்டைம்ஸ் என்ன நடக்கணும், நம்ம ரொம்ப சந்தேகப்படுறோம், நம்மளுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லை. இப்ப பாருங்க, நம்ம கூட வாழ்றவங்க, நம்ம அன்பு செய்யறவங்களே நம்ம மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னா அப்ப வேற யாரு வைக்க போறாங்க. சோ நான் என்ன பண்ணும், எனக்கு விரும்பினவங்க, இல்ல எனக்கு ஃபேமிலியில இருக்கவங்க, இல்ல எனக்கு நல்ல குட் விஷஸ் வைக்கிறவங்க மேல நான் என்ன பண்ணணும், கண்டிப்பா அவங்க மேல நம்பிக்கை நான் வைக்கணும். ஏன்னா என்னோட நம்பிக்கை தான் அவங்களுக்கு ஒரு பலமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவேன், நான் விட்டுருவேன். ஓகே, அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப குழந்தைகள் இருக்காங்கன்னா குழந்தைகள் நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, கண்டிப்பா அவங்களும் நல்லா முன்னேறி வருவாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஒரு நம்பிக்கை வச்சோம்னா கண்டிப்பா கவலை குறையும். 3வது சிச்சுவேஷன்ஸ் மேல இல்ல லைஃப் மேல நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கணும். சோ என்ன நடந்தாலும் சரியா நடக்கும், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அந்த லைஃப் மேல, வாழ்க்கையின் மேல ஒரு நம்பிக்கை வச்சோன்னா கூட கவலைகள் தானா குறையும். சோ இந்த 4 விதமான நம்பிக்கை நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க கவலை தாராளமா குறைஞ்சிரும். இன்னொரு விஷயம் பர்சனாலிட்டி. சோ பர்சனாலிட்டி நீங்க எந்த மாதிரி பர்சனாலிட்டி வேணா இருக்கலாம், கவலைப்படுற பர்சனாலிட்டியா இருக்கலாம், இல்ல கவலைப்படாதவங்களா இருக்கலாம். ஆனா ஐடியலா என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு தூரம் நம்மளுடைய அணுகுமுறைய, ஆட்டிடியூட நம்ம லைஃப்ல மாத்துறோமோ, எது நடந்தாலும் ஈஸியா எடுத்துக்கூடிய பர்சனாலிட்டி, பிளெக்சிபிள் பர்சனாலிட்டியா நம்ம இருந்தோம்னா கவலை தானா குறைஞ்சிரும். நான் சந்தோஷமா இருக்கணும், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஐ ஷுட் பி a happy person. நான் ஒரு சந்தோஷமான பர்சனா இருக்கணும். ஆர்டிபிஷியல் சந்தோஷம் கிடையாது, உள்ளுக்குள்ள அந்த சந்தோஷம் வரணும். உள்ளுக்குள்ள எப்படி சந்தோஷம்னா, நம்ம நிஜமாவே நல்லதை பார்த்தோம், நல்லதை யோசிச்சோம், நல்ல விதமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாதான் அந்த சந்தோஷம் வரும். சோ நம்ம என்ன பண்ணும், ஹாப்பி பர்சனாலிட்டியா மாத்திட்டோம் அப்படின்னா கவலை இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன், நான் ரொம்ப சியர்ஃபுல்லா இருக்கேன், நான் எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவா எடுத்துக்கிறேனாவே அப்ப வரிக்கு இடமே கிடையாது, கவலைக்கு இடமே கிடையாது. சோ நீங்க என்ன நடந்தாலும் என்ன எடுத்துக்கோங்க, நான் கவலைப்படக்கூடாது, நான் சந்தோஷமா ஹேண்டில் பண்ணுவேன், எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவேன், எல்லாத்தையும் பாராட்டுவேன், எல்லா விஷயங்களையும் ஒரு பாசிட்டிவா பார்ப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு பர்சனாலிட்டி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க கவலைப்படுறதுக்கு எந்த ரீசனும் கிடையாது. எல்லா கவலையும் என்ன பண்ணலாம், சொல்யூஷனா மாத்த முடியும். இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓம் சாந்தி.